ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து ஸ்கெடியூலிங் அல்காரிதம்ஸ். அதோட பர்பஸ்லாம் என்னென்ன, எதுக்கு நமக்கு ஸ்கெடியூலிங் அல்காரிதம் அப்படிங்கிறது வேணும், அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பர்பஸ் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ ஸ்கெடியூலிங் அல்காரிதம் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னாக்கா மேக்ஸிமம் சிபி யூட்டிலைசேஷன். ஓகேங்களா? ஸோ அது வந்து சிபியூ வந்து நம்மளால எந்த அளவு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவு யூஸ் பண்ணணும். அது மாதிரி ஃபேர் அலோகேஷன் ஆஃப் சிபியூ. நம்ம வந்து ஒரே ஒரு ப்ராசஸ்க்கு மட்டும் நிறைய வந்து சிபியூ அலோகேட் பண்றது, மற்ற ப்ராசஸ்லாம் வெயிட் பண்றது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றதுக்காக நம்ம வந்து ஸ்கெடியூலிங் அல்காரிதம் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து டர்ன் அரவுண்ட் டைம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு நேரம் அந்த ப்ராசஸ் வந்து வெயிட்டிங்ல இருந்து பர்ஸ்ட் டைம் வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது இந்த இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து இன்னொரு ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து டர்ன் அரவுண்ட் டைம் மினிமமா கொண்டுட்டு வரதுக்கு, அதுமாதிரி அதோட வெயிட்டிங் டைம் மினிமமா கொண்டுட்டு வரதுக்கு, அதோட ரெஸ்பான்ஸ் டைம் மினிமமா கொண்டுட்டு வரதுக்கு நம்ம வந்து ஸ்கெடியூலிங் அல்காரிதம்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்றோம். ஸோ அப்போ என்னென்ன அல்காரிதம்லாம் நமக்கு இருக்கு? ஸோ டோட்டலா நமக்கு வந்து 6 அல்காரிதம்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். இது என்னன்னா இது ஒன்றும் இல்லை, எந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் வருதோ அந்த ப்ராசஸ் நாங்கள் ரன் பண்ணுவோம். அது நீ வந்து பெரிய ப்ராசஸா இருந்தாலும் சரி, சின்ன ப்ராசஸா இருந்தாலும் சரி, அதுதான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரன் பண்ணுவோம். அதுதான் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். இதை வந்து நான் ப்ரீஎம்டிவ் ஸ்கெடியூலிங் அல்காரிதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஸ்கெடியூலிங் அல்காரிதம்ஸ்லேயே ப்ரீஎம்டிவ், நான் ப்ரீஎம்டிவ் அப்படின்ட்டு இருக்கு. நான் ப்ரீஎம்டிவ் அப்படின்னாக்கா ஒரு ப்ராசஸ் வருது அப்படின்னாக்கா அது டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் ஃபுல்லா அது வந்து ரன் ஆகும். டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அது வெளியிலே போகும். அதுதான் வந்து நான் ப்ரீஎம்டிவ். இப்போ ப்ரீஎம்டிவ் அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த ப்ராசஸ்க்குலாம் ஒரு டைம் கொடுத்துருப்போம். இந்த டைம் வரைக்கும் நீ ரன் ஆகலாம். அந்த டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அந்த ப்ராசஸ் என்ன ஆகும் அப்படின்னாக்கா திரும்ப போய் கியூல வெயிட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ப்ரீஎம்டிவ் அல்காரிதம். அந்த டைம் வச்சு ஒவ்வொரு ப்ராசஸும் ரன் ஆகும். அந்த டைம்க்குள்ள அதால முடிக்க முடியலன்னா திரும்ப போய் கியூல வெயிட் பண்ணும். மற்ற ப்ராசஸ் ரன் ஆகி முடிக்கும் போது இது வந்து ஜாயின் பண்ணிக்கும். அதுதான் ப்ரீஎம்டிவ். ஓகேங்களா? ஸோ எஃப்சிஎஃப்எஸ் அப்படிங்கிறது வந்து நான் ப்ரீஎம்டிவ். இதுல என்ன ஆகும் அப்படின்னாக்கா எந்த ப்ராசஸ் வருதோ அதோட அரைவல் டைம் பேஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். அது ரன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த ப்ராசஸ் வந்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் ஃபுல்லா ரன் ஆகும். அதுதான் எஃப்சிஎஃப்எஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து மூவ் ஆகுறது வந்து ரவுண்ட் ராபின். ரவுண்ட் ராபின் அப்படின்னாக்க எஃப்சிஎஃப்எஸ் மாதிரியே பட் ப்ரீஎம்டிவ். ரவுண்ட் ராபின்ல வந்து டைம் குவாண்டம் கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 செகண்ட்ஸ், 3 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ், தட் டிபெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ நேரம் ஒரு ப்ராசஸ் வந்து ரன் ஆகலாம். அதுதான் வந்து ரவுண்ட் ராபின். தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னாக்கா எஸ்ஜிஎஃப், ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து நான் சொல்லியிருப்பேன், ஒரு சில அல்காரிதம் வந்து பர்ஸ்ட் டைமை வச்சு வந்து ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. ஸோ எஸ்டிஎஃப் என்ன பண்ணும் அப்படின்னாக்க பர்ஸ்ட் டைம்ல எந்த ப்ராசஸ்க்கு வந்து கம்மியான பர்ஸ்ட் டைம் இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் எடுத்து ரன் பண்ணும். பட் இதுல ஒரு கிரிட்டிக்கல் திங் இருக்கு, நமக்கு முன்னாடியே தெரியாது அந்த ப்ராசஸோட பர்ஸ்ட் டைம் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு முன்னாடியே தெரியாது. சரிங்களா? நம்ம இப்போ வீட்லயே மார்னிங் வந்து எழுந்து காலைல குக் பண்றோம் அப்படின்னாக்க எப்போ முடியும் நமக்கு சம்டைம்ஸ் வந்து தெரியாது. ஒருவேளை நம்ம முன்னாடியே அந்த ஃபுட் வந்து முன்னாடியே குக் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா சரி ஓகே, லாஸ்ட் டைம் இது வந்து இவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு, ஸோ இந்த முறை இது வந்து இவ்வளவு நேரம் தான் எடுத்துக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அதை ரெடி பண்றோம், அது எவ்வளவு நேரம் ஆகும் என்னன்னே தெரியல அப்படின்னாக்கா அதை வச்சு நம்ம எப்படி வந்து இதை ஃபர்ஸ்ட் செய்யலாமா அதை லாஸ்ட் செய்யலாமா நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உள்ளதான் எஸ்டிஎஃப். இதுல வந்து பர்ஸ்ட் டைம் வச்சு கொண்டுட்டு வரும், அல்காரிதம் வந்து அலோகேட் பண்ணும். பட் ஆனா பர்ஸ்ட் டைம் வந்து இதுக்கு முன்னாடியே தெரியாது. But there are certain ways to calculate the burst time. But we cannot say for sure இந்த டைம் தான் அது கண்டிப்பா எடுத்துக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அப்ராக்சிமேட்டா இந்த டைம் அது எடுத்துக்கலாம், அந்த மாதிரி நம்ம வந்து கொண்டுட்டு வரலாம். ஸோ அதுதான் வந்து எஸ்டிஎஃப். பட் இது ப்ராக்டிக்கலா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது மோஸ்ட்லி. நெக்ஸ்ட் ஒன் வந்து எஸ்ஆர்டிஎஃப். இது என்ன அப்படின்னாக்க ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட். இது வந்து சிமிலர் டு எஸ்ஜேஎஃப். எஸ்ஜேஎஃப் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான். பட் எஸ்ஜேஎஃப் வந்து நான் ப்ரீஎம்டிவ், எஸ்ஆர்டிஎஃப் வந்து ப்ரீஎம்டிவ். இது மட்டும்தான் அதில் வந்து டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னாக்கா நமக்கு ப்ரையாரிட்டி ஸ்கெடியூலிங். ப்ரையாரிட்டி ஸ்கெடியூலிங்ல என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி ப்ராசஸ் ஸ்டேட் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு லோ ப்ரையாரிட்டி ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, அந்த டைம்ல ஹை ப்ரையாரிட்டி ப்ராசஸ் வருதுன்னா என்ன ஆகும்? இது லோ ப்ரையாரிட்டி ப்ராசஸ் வந்து ரெடி கியூக்கு போயிட்டு ஹை ப்ரையாரிட்டி ப்ராசஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து அந்த ப்ராசஸோட ப்ரையாரிட்டி என்ன அப்படிங்கறத வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அதை வந்து ரன் பண்ணுவோம். அதுதான் ப்ரையாரிட்டி ஸ்கெடியூலிங்.
நெக்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ. நெக்ஸ்ட் இது வந்து ரெஸ்பான்ஸ் டைம் பேஸ் பண்ணி ரன் பண்றது தான் ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ. நெக்ஸ்ட் ஸோ இதை பத்தின டீட்டெயிலான வீடியோஸ் வந்து ஒவ்வொரு வீடியோவும் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். எஃப்சே, எஃப்எஸ், ரவுண்ட் ராபின் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து கொஸ்டின்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும், அது காட்ட போற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து கேட் கொஸ்டின், யூஜிசி நெட் கொஸ்டின், இல்லை இஸ்ரோ கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதை எக்ஸாம்பிளா வச்சு தான் நம்ம இது எல்லாமே வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் உள்ள இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.